கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நான் அளிக்கிற நன்மையினால் நீ என்ன பண்ணுவ? திருப்தியாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நம்ம வாழ்க்கையில எப்படி திருப்தி வரும் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சீங்கன்னா, கர்த்தர் சொல்லி இருக்கிறார் அதனால எனக்கு திருப்தி வரும். கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார் யோசிக்கிற ஆட்களா நம்ம மாறணும். நம்ம வாழ்க்கையில நம்முடைய பிரச்சனை நம்மளை பார்த்து என்ன சொல்லுது, நம்முடைய நோய் பார்த்து என்ன சொல்லுது, நம்முடைய தரித்திரம் பார்த்து என்ன சொல்லுது, நம்ம தேவைகள் பார்த்து என்ன சொல்லுதுன்னு இல்ல, கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார், தேவையின் மத்தியில, பிரச்சனையின் மத்தியில, போராட்டத்தின் மத்தியில கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை சொல்லக்கூடியவர்களை, அதை நம்பக்கூடிய நம்ம என்ன பண்ணணும் இருக்கணும். ஆமென். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் என்ன வாங்கலாம்? மோசம் போவாங்க அப்படின்னு சொல்லல, நல்லா இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல, நீ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்ல, திருப்தியா. அப்ப அவருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, நான் சொல்றேன்ப்பா நீ திருப்தியா இருப்ப. அப்ப நீங்க அதை எப்படி ரிசீவ் பண்றீங்களோ அப்படிதான் உங்க வாழ்க்கையில அது பலிக்க ஆரம்பிக்கும், அது செயல்பட ஆரம்பிக்கும். ஆமென். அப்ப கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது, அதை நம்பும் போது, கர்த்தர் சொல்லியிருக்கிறாரா என் வாழ்க்கை மாறிடும், கர்த்தர் சொல்லியிருக்கிறார் என் நோய் மாறிடும், கர்த்தர் சொல்லியிருக்கிறார் என் பிரச்சனை மாறிடும், கர்த்தர் சொல்லியிருக்கிறார் என் கடன் மாறிடும். அப்ப கர்த்தர் சொன்னா அந்த சொன்னவர் அதை நிறைவேற்றுவார். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன். ஆமென். எரேமியா 31:14. ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவர்களால் பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இந்த நவம்பர் மாதம் நன்மைகளின் மாதமா நம்ம பார்த்துட்டு வருகிறோம். ஒவ்வொரு வாரமும் வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் பார்க்குறோம். இந்த வாக்குத்தத்தின் அடிப்படையில் கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நான் அளிக்கிற நன்மையினால் நீ என்ன பண்ணுவ? திருப்தியாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அப்ப நம்ம வாழ்க்கையில எப்படி திருப்தி வரும் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சீங்கன்னா, கர்த்தர் சொல்லி இருக்கிறார் அதனால எனக்கு திருப்தி வரும். ஆமென். இன்னைக்கு நாம என்ன பார்க்க இருக்கிறோம்னா, கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்றார்? யார் சொல்றா? அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கிறோம், என்ன சூழ்நிலை, அதை பத்தி சொல்ற இடம் இல்ல, கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார் யோசிக்கிற ஆட்களா நம்ம மாறணும். நம்ம வாழ்க்கையில நம்முடைய பிரச்சனை நம்மளை பார்த்து என்ன சொல்லுது, நம்முடைய நோய் பார்த்து என்ன சொல்லுது, நம்முடைய தரித்திரம் பார்த்து என்ன சொல்லுது, நம்ம தேவைகள் பார்த்து என்ன சொல்லுதுன்னு இல்ல, கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார், தேவையின் மத்தியில, பிரச்சனையின் மத்தியில, போராட்டத்தின் மத்தியில கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை சொல்லக்கூடியவர்களை, அதை நம்பக்கூடிய நம்ம என்ன பண்ணணும் இருக்கணும். ஆமென். இப்ப இங்க சொல்றாரு, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் என்ன வாங்கலாம்? மோசம் போவாங்க அப்படின்னு சொல்லல, நல்லா இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல, நீ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்ல, திருப்தியா. அப்ப அவருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, நான் சொல்றேன்ப்பா நீ திருப்தியா இருப்ப. அப்ப நீங்க அதை எப்படி ரிசீவ் பண்றீங்களோ அப்படிதான் உங்க வாழ்க்கையில அது பலிக்க ஆரம்பிக்கும், அது செயல்பட ஆரம்பிக்கும். ஆமென். அப்ப கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது, அதை நம்பும் போது, கர்த்தர் சொல்லியிருக்கிறாரா என் வாழ்க்கை மாறிடும், கர்த்தர் சொல்லியிருக்கிறார் என் நோய் மாறிடும், கர்த்தர் சொல்லியிருக்கிறார் என் பிரச்சனை மாறிடும், கர்த்தர் சொல்லியிருக்கிறார் என் கடன் மாறிடும். அப்ப கர்த்தர் சொன்னா அந்த சொன்னவர் அதை நிறைவேற்றுவார். கர்த்தர் சொன்னா என் வாழ்க்கை நிறைவேற நான் எப்படி நம்புறேன்? சொன்னவர் அதை சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற போதுமானவராய். அதான் வேதம் சொல்கிறது, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவர் வார்த்தை ஒழிந்து போகாது. அதை எப்படி சொல்றாங்க சொல்லும்போது, அவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாருன்னு வச்சுங்களேன், அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு முன்பாக அந்த வான பூமியை அழிந்து போயிடுச்சுன்னா கூட ஒரு புதிய வானத்தை புதிய பூமியை உண்டாக்கி அவருடைய வார்த்தையை அதில் நிறைவேற்றுவாராம். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. அப்ப இந்த காலவேளை ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், கர்த்தர் சொல்லிட்டாருன்னா அந்த சொன்ன வார்த்தையை நான் நம்பிட்டேன்னா அந்த சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். அப்ப வானம் பூமி ஒழிந்து போனாலும் வார்த்தை ஒழியாதுன்னா கண்டிப்பா சொன்ன சொல்லை நிறைவேற்றுகிற தேவன், சொன்ன சொல்லை என் வாழ்க்கையில பலிக்க வைக்கிற தேவன். அப்ப இங்க சொல்லுகிற என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். நீங்க இது வரைக்கும் திருப்தியே இல்லைன்னா கர்த்தர் சொன்ன உன்னை திருப்தி ஆக்குவேன். எப்படி ஆண்டவர்னு கேட்க கூடாது, கர்த்தர் நீங்க சொல்லிருக்கீங்க அதை நான் நம்புறேன். எனக்கு வாய்ப்பு இல்லை ஆண்டவரே, நீங்க சொல்லியிருக்க நான் நம்புறேன். அப்ப எனக்கு வாய்ப்பே இல்லைனாலும் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரா, அதற்கேற்ற வாய்ப்புகளை கர்த்தர் உண்டாக்கி தர போதுமான இருக்கிறார். ஆமென். அப்ப இந்த கால வேளையில அதை தான் திரும்ப திரும்ப வலியுறுத்துறேன். சுகவீனமா இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லியிருக்கிறாரா, நானே உன் பரிகாரியாக? அவர் சொல்லியிருக்கிறாரா? அதை நம்புறீங்களா? அவர் சொல்லியிருக்கிறாருங்க, அதனால எனக்கு கண்டிப்பா சுகம் உண்டு, நான் சுகத்துல இருக்க முடியும். அப்ப ஏன்னா கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. சொன்ன சொல்ல மாற்றிக் கொள்கிறவர் அல்ல, நான் தெரியாம சொல்லிட்டேன்னு சொல்லுகிறவரும் அல்ல. ஆமென். அப்ப ஒரு வார்த்தையை சொல்லிட்டாருன்னா அந்த சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிற தேவன் அவர் என்ன பண்றாரு? எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறது?
அப்ப இன்னைக்கு நல்ல எண்ணங்கள் நமக்குள்ளார வரணும். இதை குறித்த எண்ணங்கள் எப்பயுமே எதை சொன்னாலும் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரா அதை நான் ஏத்துக்கிறேன். யாரு சொன்னாங்களோ அது ரொம்ப முக்கியம். அப்ப அதை தான் நான் முக்கியப்படுத்துறேன், அவரை முக்கியப்படுத்துறேன், அவர் வார்த்தையை முக்கியப்படுத்துறேன். அதை முக்கியப்படுத்தும் போது எனக்கு சொன்ன வார்த்தையை முக்கியப்படுத்தி செயல்படுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். இப்ப பிள்ளைகள் இல்லாம இருக்குதா, கர்த்தர் சொல்லி இருக்கிறார், நான் பிள்ளையை கொடுக்குறேன், என்ன பண்றேன் இருக்கிறேன். அப்ப கண்டிப்பா பிள்ளை என்ன பண்ணுவாரு, எனக்கிட்ட 1000 பிரச்சனை இருக்கலாம், அது எனக்கு பிரச்சனையே இல்ல. ஏசாயா 66 இப்படி சொல்றாரு, 66:9, பெற பண்ணுவராகிய நான் பெற செய்யாமல். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிள்ளைய பெத்துக்கு வைக்கிறது நான் தான்ப்பா. அப்ப பிள்ளை கொடுக்காம உனக்கு இருப்பானா? எத்தனை பேருக்கு புரியுது? என்னால சிருஷ்டிக்க முடியாத உண்டாக்காத காரியம் ஒன்று இல்லவே இல்லைங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். நம்மளால முடியாம இருக்கலாம், திரும்ப சொல்றேன், என்னால இயலாம இருக்கலாம், ஆனா எனக்கு சொன்ன கர்த்தரால முடியாதுன்னு. அப்ப சொன்ன கர்த்தரை நான் நம்புறேன். ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் சொல்றாரு பாருங்க, சொல்லும்போது எரேமியா 29:16 படிங்களா பாப்போம். எரேமியா 29, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரை நினைத்து இருக்கிறேன், நினைவுகளை அறிவேன் என்று என்ன சொல்றாரு கர்த்தருங்க? எதிர்பார்த்திருக்கிற முடிவை கொடுக்கக்கூடிய அந்த நினைவு ஒன்று இருக்குதா, அந்த நினைவை நான் அறிஞ்சிருக்கிறேன். இப்ப நீங்க முடிவை யோசிக்கிறீங்களா? இல்ல, முடிவுன்னா முடிஞ்சு போச்சு அதை யோசிக்கிறது இல்ல, நான் எப்படி இருக்க போறேங்கிறத யோசிக்கிற அந்த முடிவை சொல்றாரு. நான் நல்லா இருப்பேன், நான் சுகமா இருப்பேன், நான் ஆரோக்கியமா இருப்பேன், இல்லைங்களா? அங்க இன்னைக்கு சொன்னாங்க யோனா இப்படி ஜெபம் பண்றாரு. எப்படி ஜெபம் பண்றாரு? ஆண்டவரே, மீன் வயிற்றுல போயிடுச்சு, நான் அதோட முடிஞ்சு போச்சு போல கதை. அப்படி இல்லை, நான் என்ன பண்ணுவேன், வெளியில வருவேன், கர்த்தரை துதிப்பேன். யோசிச்சு பாருங்க, மீனுக்கு வயிற்றுக்குள்ளார இருக்கிறாருங்க. அப்ப சூழ்நிலைகள் என்னவும் இல்லை, கர்த்தரை குறித்த எண்ணங்கள் அதிகமா இருக்குது. இன்னைக்கு நீங்களும் நானும் என்ன மாதிரி சூழ்நிலைகள் இருந்தாலும், அதான் சங்கீதக்காரர் சொல்றால, நான் பாதாளத்துல படுக்க போட்டாலும் அங்க, ஏன்னா எனக்கு தெரியும் ஆண்டவரே, அதுல இருந்து விடுவிக்கிற தேவன் என்ன பண்றீங்க. இந்த காலவேளை கர்த்தர் உங்களை பார்த்து, நான் விடுவிக்கிற தேவன் என்ன பண்றேன் இருக்கிறேன், நான் சொல்லி இருக்கிறேன், நான் உன்னை விடுவிக்கிறேன். ஆமென். அப்ப பிள்ளைய கொடுக்கிறது அவர் தான், நல்ல ஆசீர்வாதங்களை கொடுக்கிறது அவர் தான். அந்த கொடுக்கிற தேவன் எனக்கு சொல்லிட்டு தான் கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. சொல்ல நம்பும் போது தான் அதுல மாற்றங்கள் உண்டாகும். சொல்லாம செஞ்சுட்டு சொல்றவர் இல்லைங்க. இப்ப நாம தான் செஞ்சுட்டு சொல்லுவோம். ஏன்னா நடக்குமோ நடக்காதோ செஞ்சுவிடுவோம், அப்புறம் வேணா சொல்லிக்க முடியுமோ. ஏன்னா நம்முடைய பினான்சியல் எப்படி, அவர்கிட்ட அப்படி கிடையாது. ஒண்ணுமே இல்லைனாலும் சொல்லிடுவாரு, வந்துடும். ஹல்லேலூயா. உலகத்தை எப்படி உண்டாக்குனாரு? ஒன்றும் இல்லை, ஒன்னும் இல்லாம இருக்கும்போது உண்டாக்குனாரு. ஆமென். நீ கர்த்தர் ஒண்ணு இல்லைனாலும் வார்த்தையை சொல்லிடுவாரு, சொன்ன உடனே இந்த வார்த்தை என்ன பண்ணும் வேலைய. இன்னைக்கு உங்களுக்குரிய ஒவ்வொரு காரியத்தையும் இந்த வார்த்தை செய்ய போதுமானா இருக்குன்னு கர்த்தர் சொல்றாரு. ஆமென். திரும்ப கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், உன் நினைவு அறிஞ்சிருக்கிறேன், உன் பிள்ளைகளை குறித்து அறிஞ்சிருக்கிறேன், உன் குடும்பத்தை குறித்து அறிஞ்சிருக்கிறேன். அதையெல்லாம் மாற்றக்கூடிய தேவன் என்ன பண்றேன், திரும்ப ஒன்றுமே இல்லை, நான் நிற்கதியா இருக்கிறேன் அப்படின்னா கூட கர்த்தர் அவர்களை உயர்த்த போதுமானவராய். ஆமென். கீழப்பரம சபையில ஒரு ஃபேமிலி வந்திருக்குது, குஜராத்ல இருந்து கைவிடப்பட்ட நிலையில வந்திருக்கு போல. நான் எங்க போக போறேன், என்ன பண்ண போறேன், எது செய்ய போறேன்னே தெரியல. வாழ்க்கை குறித்து பலவீனங்கள், சுகவீனங்கள் வந்து நம்பி வந்தவங்களுக்கு அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ளார பெரிய பொருளாதாரமான ஆசீர்வாதங்கள் இல்லை, ஒரு நல்ல வீடு இல்லை, என்ன பண்ண போறோம், எது பண்ண போறோம், பயங்கரமான கேள்விகள் சொன்ன கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, உங்களை வாழ வைக்கிறேன்னு சொல்றாரு. நீங்க நம்புறீங்களா கர்த்தரை? வேற ஒன்றும் பதில, அதுக்கு அவங்க கேட்கிற கேள்வி வேற ஒன்றும் பதில இல்லை. கர்த்தர் சொல்ற, நீங்க உங்களை வாழ வைக்கிற கர்த்தர் விரும்புறாரு. நீங்க விரும்புறீங்களா? நீங்க விரும்பினா உங்களை வாழ வை கர்த்தர் போதுமானவர் இருக்கிறார். யாரை கொண்டாலும் எவரை கொண்டாலும் கர்த்தர் அவங்களை போஷிக்கவும் நடத்தவும் போதுமானவர். நீங்க உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க ஒண்ணுமே முடிஞ்சு போச்சுங்க, என் சூழ்நிலையே மோசம், கர்த்தர் நம்புறீங்களா? கர்த்தர் வார்த்தை நம்புறீங்களா? அதை நிறைவேற்ற தேவன் போதுமானவராய். ஆமென். இப்பதான் திரும்ப ஞாபகப்படுத்துறேன், வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒழியாத வார்த்தை, அழியாத வார்த்தை. ஏன் தெரியுமா? அந்த வார்த்தையை அழிக்கக்கூடிய சக்தி எதுக்கு இல்லை. அவர் சொன்ன வார்த்தையை அழிப்பதற்குரிய சக்தி யார்கிட்டயுமே இல்லை. திரும்ப அந்த சக்தி, அவர் சொன்ன வார்த்தையை அழிப்பதற்கோ ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கோ எந்த சக்தியும் இல்லை. அதனால கர்த்தர் இன்னைக்கு சொல்ற உங்களை பார்த்து, என் ஜனங்கள் நான் அழிக்கும் நன்மையினால் சொல்லுங்க, நான் திருப்தியா இருப்பேன், நான் நல்லா இருப்பேன், நான் நீடி ஆயுள் இருப்பேன். கர்த்தர் சொல்லி இருக்கிறார். கர்த்தர் என்ன வாழ வைக்க போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். அதான் இன்னைக்கு சொன்னாங்களே, கணவன் மனைவி பிரச்சனை அது இது வரும்போது நீங்க முடிவு பண்ணிக்கணும், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். என்ன சொல்லுவோம்?
என்னன்னு தெரியலங்க, ஒன்னும் அந்த வண்டி ஒத்து வர மாட்டேங்குதுன்னு சொல்லக்கூடாது. நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே. ஏன்னா அந்த வார்த்தை சொல்லிட்டாரா, அதை அவர் செய்ய போறாரு. ஆமென். அந்த வார்த்தையை நீங்க நம்பும் போது அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில எல்லா காரியத்தையும் என்ன பண்ணும், செய்யும். ஆமென் சொல்லாமா? எத்தனை பேர் நம்புறது? வாழ்க்கையில திருப்தி உண்டா? எதிர்பார்த்துற காரியத்தை நன்மை உண்டா? பிள்ளைகள் நல்லா வருவாங்களா? பிள்ளைங்க எப்படி வருவாங்க என்னன்னு தெரியல. இப்பெல்லாம் சொல்ற பேச்சு கேட்கறான் தான், ஆனா நாளைக்கு எப்படி கேட்பான், கல்யாணம் பண்ணிட்டா என்ன பண்ணுவான்னு தெரியலையே, போச்சு. ஐயோ இப்பயே கேட்க மாட்டேன், சபைக்கு வர மாட்டாங்கிறான். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, சொல்லும் போது இதை படிச்சுட்டு வந்தீங்கன்னா சொல்றாரு, உன் பிள்ளைகளை நான் தான் கொடுத்தேன், அந்த பிள்ளையை கரெக்டாக கத்தருக்கு நேரம் மட்டும் நடத்தி வந்துட்டா ஒரு நாள் வரும்போது அழகா சொல்றாரு பாருங்க, மாதந்தோறும் ஓய்வு நாள் தோறும் உன் பிள்ளை என்ன பண்ணும், சபைக்கு வருங்கிறாரு. ஹல்லேலூயா. அப்ப நாம நினைச்சுக்கிறோம், நான் பெத்துட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் பிள்ளைய. அப்புறம் நீங்க கேட்கலாம், அப்ப நான் வானத்துல என்ன குதிச்சுச்சது அப்படின்னு. பெத்துது அவரு, வளர்க்குறதுனா வளர்க்குறது யாரு? அப்ப நான் இப்படி வளர்க்கணும், அவரை சொல்லி சொல்லி வளர்க்கணும். கத்தரை காமிச்சிருங்க, கத்தர் எப்படிப்பட்ட பிள்ளைகளை கத்தரை மாத்தணுமோ அப்படிப்பட்ட பிள்ளைகளை கத்தனை பண்ணுவார். ஏன்னா நம்ம பெத்த பிறகு படித்த பிறகு இப்போ சொல்கிறோம்ல டாக்டர் ஆகணும், அதுக்கு சித்தமாக இருக்குது, விருப்பமாக இருக்குது, அப்புறம் தான் நமக்கு ஓரளவுக்கு புரியும் தெரியும். ஆனால் கத்தருக்கு உருவாவதற்கு முன்பாகவே, அப்போ யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு எதுவுமே உருவாவதற்கு முன்பாக ஒரு பிளானோட கத்தர் உங்களை என்ன பிறக்க வச்சு நம்முடைய பிள்ளைகளையும் பிறக்க வச்சுக்கிறார். அது ஒவ்வொரு பிளானையும் கத்தர் நிறைவேற்ற போதுமானவராய். அதை மாற்றவே சொல்லுங்க, மாற்றவே முடியாது. கத்தர் சொல்லியிருக்கிறாரா, கத்தரை பிளான் பண்ணியிருக்கிறாரா, அப்படியே என் வாழ்க்கையில அது நிறைவேறும். ஆமென். அப்ப நீங்களும் நான் நல்லா முடிவு பண்ணிக்கிறேன். அந்த 66 ஒரு தடவை எடுங்களா பார்ப்போம். 22க்கு வாங்க. நான் படைக்க போகிற புதிய வானமும் புதிய பூமி எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது மாதந்தோறும் ஓய்வு நாள் தோறும் மாம்சமான யாவரும் எனக்கு முன்பாக தொழுது கொள்வார் என்று யார் சொல்றா? நிறைவேறுமா? உங்க பிள்ளைகள் சபைக்கு வருவாங்களா? கல்யாணம் பண்ணா சேர்ந்து வருவாங்களா? என்னன்னு தெரியல, எவ கிடைப்பான்னு தெரியல, எதை என் பிள்ளைய பெத்து பெத்து வளர்த்துட்டு இருக்கிறேன், எவன் கிடைப்பானோ தெரியல. இல்லைங்க, கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, நான் பிள்ளைய கொடுத்துருக்குறேன், உனக்கு ஏற்ற பிள்ளைய நான் கொடுக்க போறேன். கொடுத்து உன் பிள்ளையும் வேற பிள்ளை எங்க தான் வரும், சபைக்கு. ஏன்னா அவர் சொல்லிருக்கிறாரு. எத்தனை பேருக்கு புரியுது சொல்லுங்க? அவர் சொல்லியிருக்கிறாரு, அவர் அதை நிறைவேற்ற போதுமானவராய் இருக்கிறார். அப்ப என் நம்பிக்கை யார் மேல இருக்கணும்? நல்லா என் பிள்ளையே பார்த்து கிடக்கிறது இல்லை, ஐயோ என்ன பண்ண போதும் தெரியல, என்ன பண்ண போதும் தெரியல. இல்ல, கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. ஆனா கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, கர்த்தர் தான் பிள்ளையை கொடுத்தாரு, பிள்ளைக்கு தெரியணும். அது வானத்திலிருந்து கூச்சி வந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்காது, அதுதான் தெரியணும் பிள்ளைக்கு. நீ எப்படி வந்த, யார் கொடுத்தா, எப்படி வாழ்க்கை வந்துச்சு, அதை தான் கற்றுக் கொடுக்கணும் பிள்ளைக்கு. அப்படி கற்றுக் கொடுத்துட்டாவே அந்த பிள்ளை என்ன யோசிக்கும், கத்தரத்தில் ஒருத்தர் என்ன பண்றாரு இருக்கிறார். அப்ப அவர் தான் என்ன பண்ணும், நம்மளை வழி நடத்தணும், நம்மளை ஆசீர்வதிக்கும், நமக்கு தேவையான என்ன பண்ணும், அப்ப எல்லாத்தையும் அந்த பிள்ளைய அந்த கத்தரை நம்பி அந்த கத்தரை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி நமக்குள்ள நடத்தும் போது தான் அந்த பிள்ளை கத்தரை விட்டு விலகாம வாதந்தோறும் வாரந்தோறும், எப்பெல்லாம் சொல்றேன் 365 நாள் ஜெபம் வச்சோட என்ன பண்ணாது. ஹல்லேலூயா. ஏன்னா கத்தர் தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு அதை மட்டும் சொல்றாரு, திருப்தியா இருக்க முடியுமா, எதிர்பார்க்க முடிவா, பிள்ளைகளா, எல்லாத்தையும் நான் சொல்லியிருக்கிறேன்னா அதை செய்ய போறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? அப்ப பயம் வருது வாழ்க்கையில வரும்போது, பயம் வந்து என்ன பண்ணும்? சங்கீதம் 27 எடுங்க. 1, கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். என்ன மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட அங்க தாவீது கொடுக்குறாரு பாருங்க. வெளிச்சம்னா இருட்டுல வர வெளிச்சம் இல்ல, எப்பயுமே நமக்குள்ளார வெளிச்சமா எரிஞ்சுக்கிட்டே என்ன பண்ணும். அப்ப கர்த்தரின் வெளிச்சமும் அப்புறம் சொல்ற என் ஜீவனின், 1 என் வெளிச்சமானவர், 2வது என் ஜீவனின். அப்ப யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இந்த காலவேளை உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, எப்பா நான் தான் உனக்கு வெளிச்சம், ஆமே நான் தான் உனக்கு ஜீவன், நீ எதை பத்தியும் பயப்படவே சொல்லுங்க, எதை பத்தியும் பயப்படாத, அஞ்சிட்டு இருக்காத, நடுங்கிட்டு இருக்காத, கடன் வாங்கிட்டியா பயந்து கிடக்காத, நான் இருக்கிறேங்கிறாரு. ஹல்லேலூயா. நீங்க இருக்குதே ஆண்டவரே, ஆனா நான் என்ன சொல்றதுன்னு தான் தெரியல. இல்ல,
நான் இருக்கிறேன்னு முதல்ல அதே சொல்லிக்கிட்டு. ஹல்லேலூயா. நீ சொல்லிக்கிட்டே இருக்கும்போது உனக்கு வழி என்ன பண்ற? நான் திறந்துக்கிட்டேன். எந்த இடத்துல நீங்க அந்த வார்த்தையை உச்சரிக்கிறீங்களோ அந்த இடத்துல வழியை கர்த்தர் உண்டாக்க போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? அப்ப நல்லா முடிவு பண்ணிக்கணும். கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு, அதனால நான் என்ன பண்ணுவேன்? அதை நம்புவேன். எரேமியா 4:1 போது, இஸ்ரவேலே நீ திரும்புகிறதுக்கு மனதாயிருந்தால் என்னிடத்து திரும்ப என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ அருவருப்புகளை அகற்றிவிட்டு நீ அலைந்து திருவதில்லை. நீ உண்மையோடும் நியாயத்தோடும் நீதியோடும் கர்த்தருடைய புரஜாதிகளும் அவருக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்பட்டு மேன்மை. அப்ப யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் நாம மனம் திரும்பும் போது அநேகர் மனம் திரும்பக்கூடிய ஒரு நாட்களா இந்த நாட்களை கத்த வச்சுக்கிறார். ஹல்லேலூயா. திரும்பவும் சொல்றேன், மிஸ்டேக் பண்ணாதவங்க 100% ஒரு தப்பு பண்ணாதவங்க சொல்ல, ஒரு தப்பு ஒருத்தவங்களும் பண்ணலன்னா இயேசு வந்திருக்க மாட்டாரு. நாம தான் நினைச்சிருக்கோம் இந்த தப்பு பண்ணாத இல்லை, ஆண்டவரே அதுல இருந்து என்னை விடுவிச்சு 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 கொண்டு வந்து நான் மனம் திரும்புவதற்கு திரும்பவும் சொல்றேன், நான் மனம் திரும்பும் போதெல்லாம் நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். என்னை கொண்டு இன்னொரு ஜனங்கள் என்ன பண்ணுது? அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. கடவுள் சொல்றாரு இன்னைக்கு உங்களை பார்த்து, நீ மனம் திரும்பு, அநேகருக்கு ஒன்று ஆசீர்வாதம் வைக்கிறேன். ஆமென். இன்னைக்கு நீங்களும் நானும் மனம் திரும்பும் போதெல்லாம் கர்த்தர் சொல்லக்கூடிய காரியத்தை ஏற்றுக்கொள்கிறேன்னு அர்த்தம். அப்படி ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுக்குள்ளார நல்லது என்ன பண்ணும்? பிறக்க ஆரம்பிக்கும். அப்ப நல்வாழ்க்கை எப்படிதான் பிறக்கும்? ஒவ்வொரு முறையும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு நான் மனம் திரும்பும் போது, நான் பயப்படாம இருக்கும்போது, நான் அஞ்சாம இருக்கும்போது, நான் நடுங்காம இருக்கும்போது, கர்த்தர் சொன்ன வார்த்தையை நான் பிடித்து கொண்டே இருக்கும்போது. எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா சொன்னதுதான். சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொன்னார்னா சொன்னதுதான். அதை நான் நம்பும்போது அதற்கேற்ற எல்லா காரியங்களையும் கர்த்தர் எனக்கு சாதகமாய் மாற்றி தருவார். ஆமென் சொல்லாமா? அப்ப எல்லாத்தையும் எப்படிதான் மாத்துவாரு? எனக்கு சாதகமா மாத்துவார். ஆமென். அப்ப அண்ட சராசரம் உண்டாக்குற தேவன் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் சொல்லிட்டேனப்பா, அண்ட சராசரம் உனக்கு என்ன பண்ணு? வேலை செய்யும். ஹல்லேலூயா. காத்து உங்களுக்கு வேலை செய்தா காத்து உங்களுக்கு நல்ல வேலை இல்லை, போய் சேர்ந்துருவான். சூரியன் வேலை செய்தா, நிலா வேலை செய்தா, நட்சத்திரம் வேலை செய்தா, இரவு வேலை செய்தா, பகல் வேலை செய்தா. ஹல்லேலூயா. ஆனா மனுஷன் மட்டும் ஒரு மாதிரி ஆயிடுறான் பாருங்க. மனுஷன் மட்டும்தான் ஒரு மாதிரி ஆயிடுறான். நான் நேற்று தான் பிள்ளைகிட்ட சொல்லும்போது ஒரு விஷயத்த சொன்னேன். கத்த சொல்றான்னு சொல்றோம்ல, ரைட்டுன்னு எத்தனை பேர் ஏத்திங்க பிரச்சனை இல்லை. ஒரு மனுஷனை கத்தரை உண்டாக்கிட்டாரு இல்லையா? அப்ப கத்த தான் உண்டாக்கிறாரு பாருங்க. இப்ப கத்தர் நம்மளை பார்த்து கத்த சொல்லி இருக்கிறார், இது வலது கைன்னு, அதாவது வலது கை, இது இடது கை எடுத்து சொல்லிட்டாரு, அதான் இடது கை. இதே கத்தர் வந்து இது வலது கை இல்லை இது இடது கைன்னு சொன்னாரு, அதான் இடது கை. அதான் கத்த சொல்றது. நாம் மாத்தவே முடியாதுங்க. அவர் வலது கைன்னு வச்சு ரைட் ஹேண்ட் வச்சுட்டாரு, அதான் ரைட் ஹேண்டா இருக்குது. இது அவர் லெப்ட்னு வச்சிருந்தாருன்னா லெப்ட் தான். இது கிழக்கு இந்த பக்கம் தான், இந்த பக்கம் தான் இருக்குது, மேற்கு அந்த பக்கம் தான் இருக்குது இல்லையா? இவர் அந்த கிழக்கு வந்து மேற்கு வச்சிருந்தாருன்னா அது மேற்கு தான், மாத்தவே. ஏன்னா உண்டாக்குறது யாரு? அப்ப நல்லா யோசிக்கணும். கத்த சொல்லிட்டா சொன்னதுதான், அதை மாத்த முடியாது, மாறாது. அப்ப என் வாழ்க்கை நன்மை வரும்னா நான் மாறணும் விரும்புறாரு. ஹல்லேலூயா. நீ மனம் திரும்பு, நீ பயப்படாம இரு, நான் சொல்றேன், நீ நம்பு. அப்ப யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் அப்படிதான் உண்டாக்கி இருக்கிறாரு. நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் ரைட் ஹேண்டு, லெப்ட் ஹேண்டு, லெக், அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம என்னென்னமோ சொல்றோம் பாருங்க. இந்த உறுப்புக்கு என்னென்னமோ பேர் இருக்குது. இங்க ஒண்ணு இருந்தா இதுக்கு ஒரு பேர் இருக்குது, இங்க இருந்தா ஒரு பேர் இருக்குது. நல்ல விஷயம், தப்பு கிடையாது. ஆனா மனுஷன் நினைச்சா நான் தான் பேர் வச்சிருக்கேன் நினைச்சிட்டு இருக்கிறான். அப்ப கத்த சொன்னா சொன்னதுதான், மாறவே மாறாது. ஹல்லேலூயா. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமும் பாவத்தை மன்னிச்சுக்கிறாராம். கிழக்குக்கு மேற்கு ஏன் சொன்னார்? வடக்கு தெக்குன்னு ஏன் சொல்ல? யோசிச்சு பாருங்க. வடக்கு தெற்கு அளந்துடலாம், வடக்கு தெக்க இது அளந்து சொல்லிடுவாங்க. கிழக்கு மேற்கு அளக்க முடியாது, அளவிட முடியாத காரணம். அப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க உங்க பாவம் ஒரு ரவுண்ட் வரதுக்குள்ள முடிஞ்சு போச்சு, ஒரு பாவம் முடிஞ்சிச்சு. ஆனா முடிஞ்சிச்சுன்னு நினைச்சிட்டீங்கன்னா அதை தொடராம இருப்பீங்க. எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. அப்ப அளவிட முடியாத, எண்ணிட முடியாத, கணக்கிட முடியாத காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்ய போதுமானவராய் இருக்கிறாமே. மேற்குக்கும் கிழக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் பாவத்தை என்ன பண்றாராம்? மன்னிக்கிறாரு.
ஹல்லேலூயா. அப்ப மன்னிக்கு தயவு பெற்றிருக்கான்னு சொன்னோன்னே எப்ப பார்த்தாலும் நான் சொல்றது பாருங்க, எப்ப பார்த்தாலும் மன்னிச்சிடாண்டு எப்படி இருக்கும்? அப்ப ஒரு வேறு உலகத்தை சார்ந்தவளா இருக்குன்னு கடவுள் விரும்புகிறார். எந்த உலகம் தெரியுமா? கர்த்தர் சொன்ன உலகம், கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்பக்கூடிய உலகம். சொன்னாரு, சொன்னபடி ஆயிட்டா, அந்த மாதிரி அந்த வார்த்தையை நான் நம்புறேன். என் வாழ்க்கை நான் என்னத்தை பார்க்கறேன்ல, என்னத்தை சொல்லியிருக்கிறாரு, என்னத்தை சொல்லியிருக்கிறாரு. அதான் தீர்க்கதரிசி சொல்லும்போது எரேமியாவுக்கு கர்த்தர் வார்த்தை உண்டாகி அப்படின்னு வரும். எப்படி உண்டாகுது வார்த்தை? தேவ ஆவியானவர் அவனுக்குள்ளார இருந்து வார்த்தையா வெளிப்படுறாரு, பார்க்கறதெல்லாம் பேசுறாரு. இது மாறும், இப்படி இருக்கும், நீ எதிர்பார்த்திருக்க முடிவை அப்படின்னு எப்படி சொல்றாரு? ஆண்டவர் பார்க்கிறார் ஜனங்களை. நீ இவ்வளவு கஷ்டப்படுறியா, நீ கண்ணீர் வடிக்கிறியா, இவ்வளவு பிரச்சனை இருக்கிறியா, இதுல இருந்து மனம் திரும்பு, இதுல இருந்து திரும்பி வா, நான் உன்னை ரட்சிக்க போது. அப்படி பயங்கரம் பேசும்போது எந்த ஜனங்கள்லாம் நம்புறாங்களோ அந்த ஜனங்கள்லாம் வாழ்ந்தாங்க. ஹல்லேலூயா. இவங்களுக்கு எப்படி விடுதலை வரும்? எந்த அளவுக்கு கர்த்தர் சொன்னாருங்கிற வார்த்தையை நம்புறோமோ விடுதலை. ஆமென். அப்போ ஒரு முழு தைரியம் நமக்குள்ளார வரணும். 100% அது உண்மை, 100% அது உண்மை. அது மாறவே மாறாது. ஹல்லேலூயா. அதனால தான் அடிக்கடி சொல்லி கொடுக்குறது உங்களுக்கு, உண்மை மாறும், சத்தியம் மாறாது, உண்மை மாறும், சத்தியம் மாறாது, உண்மை மாறும். ஏன்னா நீங்கள் கண்டு கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் உண்மை, இது மாறும். ஆனா சத்தியம் ஏன் மாறாது தெரியுமா? உண்மையை மாத்தணும். அது ஏன் சத்தியம் மாறாம? உண்மையை மாத்தி சத்தியமா அதை விளங்க பண்ணணும். அப்போ சொன்ன வார்த்தை சத்தியம்னா அது என்ன பண்ணும்? உண்மையை மாத்தி சத்தியம் உங்க வாழ்க்கையில விளங்க பண்ணுவாரு. ஹல்லேலூயா. இப்போ உங்க வாழ்க்கையில எது உண்மையா இருக்குதோ, ஆண்டவர் வார்த்தை சத்தியத்தை நீங்க நம்பும் போதெல்லாம் உங்க உண்மையை மாற்ற விரும்புகிறார். கண்டிப்பா உண்மை என்ன பண்ணும்? மாறும். நீங்க முடிவு பண்ணும், சத்தியம் மாறாதா, அப்ப என் உண்மை நிலம் மாறிடும். ஏன்னா சத்தியம் எனக்குள்ளார வருது. சொல்றாரு, சத்திய ஆவியானவர் எனக்குள்ள வரும்போது அவர் சகல சத்தியத்துக்கு என்ன பண்ணுவாருன்னா எப்படி நடத்துவாரு? என்னுடைய குணங்களையும் எண்ணங்களையும் சிந்தைகளையும் வார்த்தைகளையும் பேசிகளையும் யோசனைகளையும் வகையறுத்து என்னை சரிப்படுத்தி என்ன நடத்துவார். ஹல்லேலூயா. அப்ப உங்களுடைய எண்ணங்கள் சிந்தைகள் மாறணுமா? கர்த்தருடைய வார்த்தை பிடிச்சு கொள்ளுங்க. ஆவியானவர் பலத்துக்கு உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? நீங்க அப்படியே முழு பிறந்த புள்ள மாதிரி அப்படியே பரிசுத்தமா இருப்பீங்க. ஹல்லேலூயா. அதுக்காக தான் சகல சத்தியம் நடத்துறாரு. பரிசுத்தமானதா, உன் உடம்புக்கு ஆரோக்கியமானதா, உன் உடம்புக்கு சுகமானதா, உன் உடம்புக்கு இவ்வளவு நடத்துறாரு ஆவியானவர். ஒன்னா அதை குடிச்சுட்டு ஆனா ஆண்டவர் சொல்லிருப்பார், நீங்க வேணா நீங்க ஒவ்வொரு தவறு பண்ணும்போது தவறு இல்லை, சாதாரண உங்களுக்கு உடம்புக்கு ஒத்தாத நீங்க சாப்பிடும்போது ஆண்டவர் சொல்லுவார் உங்களுக்குள்ளார, இது வேணாடா மைக்கேல்னு சொல்லி. என் நாக்கு மட்டும் கேட்காது, லவுக்குன்னு எடுத்து குடிச்ச வேண்டியது. அப்ப இரும்பு வரும்போது தான் கர்த்தர் சொல்லுறது நமக்கு சரியா புரிய மாட்டேங்குது. நறுக்குன்னு சொன்னா புரியுது. அன்னைக்கு ஆண்டவர் வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி வந்துருச்சு. இன்னைக்கு ஆண்டவர் உள்ளே இருக்கிறாரு. அங்க ஜனங்களா இருந்தாங்க, இன்னைக்கு நம்ம ஜனங்கள் இல்லை, நாம பிள்ளைகளா இருக்கிறோம். என்ன ஏதோ யாரா இருக்கிறோம்? நம்ம நான் சொன்னால நமக்கு 2 சிலாக்கியம். ஒண்ணு நம்ம கடவுளாவும் இருக்கிறார், 2வது நமக்கு தகப்பனாவும் இருக்கிறார். அப்ப நான் பிள்ளைய 2 யோசிச்சு பாருங்க, ரெட்டிப்பு ஆசீர்வாதம் நமக்கு. அப்ப நான் எந்த அளவுக்கு நான் முன்னேறணும், எந்த அளவுக்கு சாதிக்கணும். எனக்கு அப்பாவும் இருக்கிறார், எனக்கு கடவுளாவும் இருக்கிறார். அப்ப நல்லா முடிவு பண்ணு. நீ கர்த்தர் சொல்லியிருக்கிறாரா, எங்க அப்பா சொல்லியிருக்கிறாரு, புரியுதுங்களா? கடவுள் சொல்லியிருக்கிறார், ரைட்டு. ஆனா அதை கட்ட எங்க அப்பா சொல்லியிருக்கிறாரு. எத்தனை பேர் அப்பாவை நம்புறது? என்னெல்லாம் சொல்லிருக்கணும்ப்பா அதெல்லாம் நம்பு. நான் என்னெல்லாம் சொல்லிருக்கணும் அதெல்லாம் விசுவாசி. நான் என்னெல்லாம் சொல்லணும் அதை தியானி, அது எல்லாம் உனக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. அப்ப இந்த பூலோகத்து அப்பா விட்டு நீங்க கிடைக்காத மிகப்பெரிய காரியங்களை கூட பரலோகத்தின் தகப்பன் நமக்கு செய்ய போதுமானவராய். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றது? அப்ப இன்னைக்கு நல்லா முடிவு பண்ணிக்கணும், கர்த்தர் சொல்லியிருக்கிறாரா தருவார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லியிருக்கிறாரா, அதை நிறைவேற்ற போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். அப்ப இங்க சொல்றாரு பாருங்க சங்கீதத்துல, கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? யாருக்கு? கர்த்தர் என் ஜீவனின் என்னவா? ஜீவனின். அப்படியே இந்த சங்கீதத்தை ஃபுல்லா நீங்க வீட்டுல படிச்சு பாருங்களேன். இந்த அவர் சொன்னதை அப்படியே உள்வாங்கி தாவீது பேசக்கூடிய சங்கீதம் என்ன பண்ணுது? அப்படியே ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அந்த அப்பாவா எப்படி அந்த ஆண்டவர் என்னெல்லாம் செய்வாருங்கிறத அப்படியே உள்வாங்கி பேசின வார்த்தைகள் என்ன பண்ணுது இருக்கும். கர்த்தரில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே. அப்ப கர்த்தர் சொல்றாருன்னா நான் கர்த்தரை ஃபாலோ பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்னா ஃபாலோ பண்ணுவேன். கர்த்தர் சொல்லிக்கிறத நம்பி அதை பெற்றுக்கொள்ளணும். நான் ஃபாலோ இல்லைன்னா
பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. அப்படியே நிறைய படிச்சுட்டே வரலாம். அது ஃபாலோ பண்ணது மாத்திரமல்ல, இங்க சொல்றாரு 6, இப்போது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும், அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனை பண்ணுவேன். ஆமே. அடுத்தது, கர்த்தாவே நீர் கூப்பிடுற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். அப்படியே சொல்லிட்டு வந்தீங்கன்னா அழகா சொல்றாரு. 9, உமது முகத்தை எனக்கு மறையாதையும், நீர் கோபத்துடன் உமது அடியானை விலைக்கு போடாதையும், நீர் எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழவிட என்னை. அப்படியே வாங்க 13, நானோ ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாம இருந்தால். இப்ப நாம ஏன் கெட்டு போய் இப்படி நிக்கிறோம்னா, விசுவாசிக்கல. என்னத்தை விசுவாசிக்கல? தேவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய நன்மையை நான் காண்பேன், பெற்றுக்கொள்வேன், வாழ்வேன், கர்த்தர் சொன்ன வார்த்தையை வாழ்க்கையில நிறைவேறுங்கிறத தீவிரமாய் விசுவாசிக்காம நான் இருக்கும்போது அப்படியே இருக்கிறேன். ஆனா அதை நான் விசுவாசிக்கும் போது எல்லாத்தையும் காண்பேன். திரும்ப கர்த்தர் சொல்லி இருக்கிறார், நான் எல்லாத்தையும் காண்பேன். அல்லேலூயா. அதான் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிக்கடி சொல்லிட்டாரு. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் மீட்டு கொண்டு வரும்படியே முடிவு பண்ணிட்டாரு. எப்ப முடிவு பண்ணாரு? ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு ஆணையிட்ட தேசத்தை கொடுப்பேன்னு. அவங்க மறைஞ்சி, அவங்க பிறந்து மறைஞ்சி 4 தலைமுறை மேல எத்தனையோ போனா கூட, 430 வருஷம் போனா கூட அவர் சொன்ன வார்த்தைய நினைப்பு வச்சு திரும்ப நிறைவேற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். மோசே கிட்ட போய் இடைபடுகிறார். மோசேவை அழைக்கிறார். மோசே வர்றாரு. வந்து சொல்ல போய் பார்வோன்ட்ட எகிப்து தேசத்துல போய் என்ன பண்றாரு? மோசே பேசுறாரு. போது பயங்கரமா என்ன பண்ணுது இருக்குது. அது மாத்திரமல்ல, ஜனங்கள் போய் பேசுறாங்க பார்வோன்ட்ட. பேசும்போது அவன் சொல்றான் பாருங்க, பார்வோன்னு, யாரா அந்த கர்த்தர், யாரா அந்த தேவன், அது எனக்கு தெரியாது, வரலாம், நான் விட மாட்டேங்கிறான். யோசிச்சு பாருங்க. தெரியலையா தம்பி உனக்கு, நான் காட்டுறேன்னு காட்டினாரு. இப்ப கர்த்தர் சொல்லிட்டா காட்டுன்னு காட்டுவாரு. எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப எத்தனையோ ஆண்டுகள் போச்சு ஆபிரகாம் சொன்னது, வருஷம் போச்சு, முடிஞ்ச போச்சுன்னு நினைச்சாங்க எல்லாருமே. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் முடிய மாட்டேன்ப்பா, நான் உடன்படிக்கை பண்ணிட்டேன், நான் வாக்கு கொடுத்துட்டேன், ஆபிரகாம் அழைச்சேன், தெரிந்து கொண்டேன், வாக்கு கொடுத்தேன், சொன்ன சொல்ல காப்பாற்றுறத நான் முனைப்பண்ண பண்ணுவேன். நாட்கள் போயிடுச்சு, வருஷங்கள் போச்சுன்னு பதற வேணாம். இதெல்லாம் நமக்கு அறிவுக்கு வரணும். 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களை மீட்டு எடுத்தது யாரு? கர்த்தர். அல்லேலூயா. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக இறங்குனேனே சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வரைக்கும் மேல இருந்தா நான் இறங்கிட்டேன், இப்ப கீழே. இனிமேட்டு பாரு, நீ மட்டும் பேசிக்கிட்டே இரு, நான் சொல்றதெல்லாம் சொல்லிக்கிட்டே என்ன பண்ணு இரு. இவன் கத்த சொல்றான்னு சொல்லிட்டு இருக்கிறான். அவன் கர்த்தர் யாருங்கிறாரு. ஆனா நடப்பித்த தேவன் போதுமானவராக இருந்தார். அல்லேலூயா. அன்னைக்கு சொல்றேன், கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா, நீங்க இருக்கிற இடத்துல எவ்வளவு நிந்தையோ அவமானமோ பிரச்சனையோ இருந்தா கூட அதை நின்றுடுங்க. நின்னீங்கன்னா அதிலிருந்து உங்களை விடுவிக்க, அதிலிருந்து உங்களை மாற்ற கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. யாத்திராகமம் 5:1-2 படிங்க முதல்ல. போய் பேசு. மோசேயும் ஆரோனும் என்றாமே. என்ன சொல்றான் ஆளு? அதெல்லாம் யாரையும் நமக்கு தெரியாதுப்பா. நீங்க என்ன பண்ணுவோம்? இங்கதான் இருக்க, உங்களை நான் என்ன பண்ண முடியாது, போக விட முடியாது. 6ஆம் அதிகாரத்துல ஜனங்கள் போய் சொல்றாங்க, அப்போது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் பார்வோனுக்கு செய்வதை இப்போது காண்பாய், பலத்த கையை கொண்டு அவர்களை போக விடு, பலத்த கையை கண்டு தன் தேசத்தை துரத்தி விடுவான் என்றார். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, சர்வவல்லமுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன், ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு. அப்ப என்ன, ஒரு நிமிஷம், இது வரைக்கும் அவங்க யெகோவா நிசியா பார்த்தாங்கப்பா. யெகோவாங்கிற நாமம், வல்லமில்ல நாமங்கிறத அவங்க பார்க்க தவறிட்டாங்க. இப்ப பார்க்க போறாங்க. அல்லேலூயா. நீங்க கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்பிட்டீங்கன்னா அந்த இடத்துல காரியத்தை செய்து அவரை பார்க்க வைப்பாங்க. அல்லேலூயா. இவங்களுக்கு ஒரு கடவுள் இருக்கிறாரா? சொன்ன ஏற்கனவே சொல்லுங்கன்னு நினைக்கிறேன்.
இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி கொண்டு வரும்போது எல்லாரும் அந்த வழி நெடுக்க இருக்கிற மற்ற ஜாதி ஜனங்கள்லாம் எப்படி பார்க்குறாங்கன்னா, எப்பா இவங்களை ஒரு கடவுள் நடத்திட்டு என்ன பண்றாரு, இவருக்கு முன்னாடி கடவுள் போனாரா என்ன? போனாரு, ஆனா யாரும் பார்க்கவே இல்லை. ஏன்னா நடந்த அற்புதங்கள் அதிசயங்கள் அது என்ன பண்ணுது, காண்பிக்குது. அப்படிதான் கர்த்தர் சொன்ன வார்த்தை நம்பி போனீங்கன்னா அதிசயமும் அற்புதமும் நடக்கும்போது எல்லாரும் சொல்லுவாங்க, எப்பா இவங்க கூட ஒரு கர்த்தர் கடவுள் என்ன பண்றாரு இருக்கிறார். அந்த கடவுள் தான் மெய்யான கடவுள்னு கர்த்தர் நாம மகிமைப்படும்படியாய் கர்த்தர் சொன்ன வார்த்தை உங்க வாழ்க்கை என்ன பண்ணும், நிறைவேறும். ஆமென் சொல்லலாமா? கண்டிப்பா நிறைவேறுமா? கண்டிப்பா என்ன பண்ணும், நிறைவேறும். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப நீங்க நான் நல்லா முடிவு பண்ணிக்கணும். உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் அதை நீக்க போதுமானவராய் இருக்கு. அங்க சொல்றார் 6ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம் 7ஆம் வசனம் சொல்றாரு பாருங்க, உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்க தேவனாய் கர்த்தர் நான் என்று. அப்ப நல்லா முடிவு பண்ணும். கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்பி இருந்துட்டோம்னா அந்த இடத்துல நம்மளை விடுவித்து அவர்தான் கடவுள் என்பதை, அவர்தான் செய்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ளக்கூடிய நாட்கள் என்ன பண்ணுது. அல்லேலூயா. அதனால கர்த்தர் வார்த்தையும் சாதாரணமா. அதுதான் பைபிளை படிக்கணும், தினந்தோறும் படிக்கணும். நான் பைபிளை படிச்சுட்டுன்னா கர்த்தர் உன்னை கொண்டு செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். ஆளை பார்த்தா தெரியாது, விஷயம் பெருசா இருக்கும். இப்ப எப்படிதான் இருக்கு பிரதங்கரியா, இப்ப எப்படிதான் பிரதர் இருக்கு, அதை சொல்ல நான். இது சேட்டை, நான் சொல்றது வியக்க வைக்க விதத்துல, வியக்க விதத்துல. இந்த பையனா இவன் இப்படி இருக்க மாட்டானே, இல்லைங்க, அதான் அவன் நேச்சர். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் ஒரு பிள்ளையோட வரும்போது, கர்த்தர் ஒரு பிள்ளையோட இடைபோது அவருடைய சுபாவம்லாம் மாறும். அவர் சாப்பிடாம இல்லை, அவர் தூங்காம இல்லை, அவர் நடக்காம இல்லை, அவர் பேசாம இல்லை, எல்லாம் செஞ்சாரு. ஆனா என்ன சினிமாத்தை தான் செஞ்சாரு. அல்லேலூயா. நான் தான் சொல்றது, நீ உண்மையிலே கிரிக்கெட் விளையாடுறியா, நல்ல பிளேயர் ஆகுறியா, டெண்டுல்கர் மாதிரி நான் வரணும்னு விரும்புறீங்கன்னா அதுல போ. சும்மா நானும் தூக்கிட்டு அந்த பேட்டை தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டு மாட்டிக்கிட்டு போயிட்டு விளையாண்டுட்டு வேணாம். அந்த அளவுக்கு நீ முன்னேறினா செய், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, முடியாது. ஆனா அந்த படிப்பு விளையாட்டு எல்லாம் சேர்ந்து போகும்போது தான், அதுக்காக தான் எல்லாத்தையும் வச்சுக்கிறாங்க. NCC வச்சுக்கிறாங்க, NSS வச்சுக்கிறாங்க. ஏன் எதுக்கு வச்சுக்கிறாங்க? அதெல்லாம் உன் படிப்பு இருக்கணும், அது இருக்கும், அப்போதான் நாட்டுக்கு சேவை செய்யவே முடியும், அப்போதான் நல்லா அறிவு வரும். நான் சொல்றேன், NCCயில் இருக்கிறவங்க நல்லா படிக்கணும். ஏன் தெரியுமா நல்லா படிக்கணும்? இந்த படிக்கும்போது தான் அந்த அறிவு வேலை செய்யும். அந்த அறிவு வேலை செய்யும் போது தான் யாரை சுடணும் யாரை சுடக்கூடாதுன்னு தெரியும். இல்லை கூட இருக்கிறவன் சரியில்லைன்னா அவனை டப்புன்னு போட்டுருவான். ஆர்மியில் எதாவது வந்திருக்காது, அது வராது, எதிரே தான் போட்டான்னு வரும். அதுக்குரிய தரம் எங்கே வருதுன்னா அந்த அறிவில் வருது. அப்போ நீங்கள் படிக்கணும், விளையாடணும். விளையாட்டு மட்டும் இருந்துச்சுன்னா மேலே வரவே முடியாது. புரியுதான்னு தெரியல. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, உங்கள் பிள்ளைகள் இப்படிலாம் வளரணும், வாரந்தோறும் சபைக்கு வரணும், வாரம் சபைக்கு ஜெபத்தம், இப்படி என்னென்ன காரியம் வரணும். அப்படி வரும்போது தான் கர்த்தர் பிள்ளைகளுக்காக வைத்திருக்கிற திட்டங்களும் நோக்கங்களும் நிறைவேற ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அப்போ வரேன், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறேன். இங்கே வரலன்னா நீங்கள் 24 வாரம் யூடியூப் கேட்டால் கூட சரிதான், பிரச்சனை வராது. உணர்வு மட்டும்தான் வரும். ஒரு உணர்வு வரும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். ஆனால் இங்கே வரும்போது உணர்வும் வரும், பிரசன்னமும் சேர்ந்து வரும். அல்லேலூயா. அதான் கூடக்கூடிய இடம், சம்பாஷிக்கக்கூடிய இடம், முக்கியமான இடமா என்ன பண்ணுது இருக்குது. அதான் இந்த கால வேலை திரும்ப சொல்லுகிறேன், வாரந்தோறும் மாதந்தோறும் பிள்ளைகளோடு வந்து ஆராதிக்கணும், குடும்பத்தோடு வந்து ஆராதிக்கணும், கணவரோடு வந்து ஆராதிக்கணும், மனைவியோடு வந்து ஆராதிக்கணும். வர நாட்கள் சட்டமே போடலான்னு இருக்கிறேன் புதிய சபையில. கணவன் ரட்சிக்கப்பட்ட கணவன் தான் வரணும். கணவன் மனைவியா வரும்போது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. அப்ப நல்லா பிள்ளைகளையும் உங்களுடைய உறவுகள் யாரோ சபைக்கு வரணும். கண்டிப்பாகவும் சொல்றேன், பாசத்தோடும் சொல்றேன். நீங்க ஒவ்வொருத்தரும் சந்தோஷமாவும் சமாதானமும் இருக்கும்போது பிசாசுக்கு சவுக்கடி கொடுக்குறதா அர்த்தம். சபைக்கு வரும்போது ஒரு சவுக்கடி அவனுக்கு. சபைக்கு வரமாட்டேன்னு நீங்க சொல்றது முடியும், அவனுக்கு தெரியும் உங்க வீட்டுக்கு வரமாட்டாருன்னு. நீ வேணா கூட்டு போய் பாத்துறேன் அப்படின்னு கூட அவன் சொல்லுவான். உண்மையால்தான் அவன் சவால்ல ரெடியா இருப்பாங்க அவன். ஏன்னா கண்டிப்பா மாறாதுன்னு அவனுக்கு தான் தெரியும். ஆனா கர்த்தருக்கு தெரியும், என் புள்ள வரும், என் புள்ள வரும். அல்லேலூயா. ஏன்னா பெற்றெடுத்தவர் அவரு.
ரத்தத்தை சிந்தி. இன்னைக்கு நாம நம்ம பிள்ளைகளை ரத்தத்தை சிந்தி பெத்தெடுத்த முன்னே எவ்வளோ வேதனைகளை சொல்றோம், இவ்வளோ வலி பறிச்சு, அவ்வளோ வலி வலிச்சு இப்படி பிள்ளை பெற்றுக்கிட்டேன்னு சொல்லும்போது, இயேசு கல்வாரி சிறுவில் ரத்தம் சிந்தி. அல்லேலூயா. அதான் பவுல் சொல்ற, பிரசவ வேதனை அடைஞ்சாங்கிறாரு. அப்ப கிறிஸ்துக்குள்ளார நடக்கிற அந்த வேதனையானது பிரசவ வேதனை. அந்த பிரசவ வேதனையில ஒரு பிள்ளை பிறந்த பிறகு அவ்வளோ வேதனையும் மறைஞ்சு போகுது போல பவுல் அங்க சொல்றாரு. இன்னைக்கு சொல்றேன், உங்களை இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில பெற்று எடுத்திருக்கிறார். பெற்று எடுத்தவர் என்னையும் பெற்று எடுத்து உங்களுக்கு அப்பாவை வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. இங்க இருக்கிற ஒரு பிள்ளை கூட நீங்க கெட்டு போவது தேவனுடைய விருப்பம் இல்லைங்கிறத அந்த அப்பா சொல்லணும். அல்லேலூயா. இந்த அப்பா சொல்லக்கூடிய வார்த்தை நீங்க கேட்கணும். அப்படி கேட்டுட்டீங்கன்னா சொல்றேன், உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு குறைவே, திரும்ப சொல்றேன், ஆசீர்வாதத்துக்கு குறைவே வராது. அதான் அழகா சொன்னேன். நடந்து போறான் இல்லையா, நடந்து போறவன் என்ன நினைப்பான்? ஐயோ, சைக்கிளில் போறவனை பார்த்துட்டு ஒரு சைக்கிள் வாங்கினா தேவையில்லைன்னு நினைப்பான். சைக்கிளில் போறவன் ஒரு கார் ஒரு பைக் வாங்கினா தேவை. பைக்கில் போறவன் ஒரு கார் வாங்கணுமா. காரில் போறவன் என்ன நினைச்சிருப்பான்? நல்ல சொகுசான காரில் போகணும்னு நினைச்சிட்டு இருப்பான். நமக்கு கார் ஒன்று அப்படியே அதை நிறுத்திட்டு அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை போடுக்குன்னு சொகுசான கார்னு போனப்பான். அந்த கார்ல போறவன் நடந்து போறவன கேவலமா எண்ணக்கூடாது. ஆனா உண்மையிலே நடந்து போய் சைக்கிள்ல போய் வண்டியில போய் கார் வாங்கினான்னா அந்த கார்ல உயர் ரக கார்ல போகிறவன் நடந்து போறவன கேவலமா எண்ண மாட்டான். அப்படி யோசிக்கும் போது நம்முடைய ஆசீர்வாதம் கொடுத்தது நல்லதுன்னு தேவன் நினைப்பாரு. அப்படி இல்லைன்னா நினைக்கவே மாட்டேன். இவனுக்கு கொடுத்ததே வேஸ்ட்டு. எத்தனை பேருக்கு புரியுது? இப்ப நீ கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, குடும்பமா வாங்க, குடும்பமா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. வர தலா இன்னைக்கு தான் சொல்றேனே, வந்திருக்கீங்க, கர்த்தர் இன்னைக்கு 1 கோடி ரூபா கொடுக்குறாருன்னு வச்சுங்க. ஒரு குடும்பத்துக்கு 10 லட்சம். குடும்பத்துல எத்தனை, ஒரு ஆள் 5 பேர் இருக்கிறீங்க, 5 பேருக்கு 10 லட்சம் வருது. எப்படி இருக்கும்? ஐயோ, 4 பேர் தானே வந்திருக்கேன், 10 லட்சம் போச்சே. உண்மையான வாழ்க்கை, ஒரு இன்பமான வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கையை நீங்க தொலைச்சிட்டு இருக்கிறீங்க. அதனால உங்க வாழ்க்கை இன்பமாகவும் சந்தோஷமா மாத்துவதற்கு கொண்டுருவாங்க. வெறும் 10 லட்சம் இல்லைங்க, உங்க வாழ்க்கையின் மொத்த சந்தோஷமும் அதுல தான் இங்கதான் இருக்குது. அல்லேலூயா. அதனாலதான் சபையை குடும்பமா பாக்குறாரு ஆண்டவர். குடும்பம் பாக்குறது மாத்திரம் சபைக்கு இந்த குடும்பத்துக்கு தலையா இயேசு இருக்கிறார். அதை நான் பிரதிநிதியா வச்சுக்கிறேன், அவ்வளவுதான். நான் சொல்ல வேண்டிய சொல்றமான்னு பார்த்துட்டு இருக்கிறார், அவ்வளவுதான். சில எண்ணங்களை கொடுக்குறாரு, சிந்தனைகளை கொடுக்குறாரு, வார்த்தைகளை கொடுக்குறாரு. அதெல்லாம் உள்வாங்கி வச்சு, ஆண்டவரே என் பிள்ளைகளை என்ன கொடுக்குறது, என்ன சொல்றது, எதை சொன்னா அவங்க ஏற்றுக்கொள்ள முடியும், எதை சொன்னா அவங்க நம்ப முடியும், என்ன சொன்னா அவங்களுக்குலாம் ஏற்றுக்கொள்ள போகும் சொல்லும்போது கர்த்தர் சொல்லுகிறான்னு சொல்லுங்க. நானே உன் பரிகார கர்த்தர், உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து உன் வியாதியை விலக்கி உன் ஆயுஷ் நாட்களை பூர்ணப்படுத்துன்னு சொல்லு. சொல்றவங்க, நீ சொல்றல, சொல்றது யார் நம்புறாங்க, அதை நம்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு சுகம். எனக்கு ஆண்டவர் வெளிப்பட்டது. பாதுகாப்பு, அவர் சட்டையின் அடைக்கலமாய் ஓடி வந்த, அப்ப அந்த சட்டையின் வந்திருக்கிறியா, உனக்கு பாதுகாப்பு தான். அடுத்தது நிறைவான பலனு நிறைவான பலன்ல நின்னுட்டோம். அடைக்கலமா வரமா? எத்தனை பேருக்கு புரியுது சொல்றது? அப்ப பாதுகாப்பு எங்க இருக்குது? சொல்றாரு, உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சர்வலுடைய நிழலில் தங்குவான். அவன் தான் கர்த்தரை நோக்கி. இங்க வராம சட்டை நேரில் நிக்காமலே நீங்க சொல்றதால எந்த பிரயோஜனமும்? இன்னைக்கு நீங்க இருக்கிற ஒரு எக்ஸ்கியூஸ் என்ன நினைப்பீங்க தெரியுமா? என் கணவர் இப்படிப்பட்டவருங்க, அப்படிப்பட்டவங்க, இந்த தப்பு பண்றா, அந்த தப்பு பண்றாருங்க. எந்த தப்புனாலும் சபைக்கு வரணுங்க, இங்க வரணும். ஆனா சபைக்கு நீங்க வந்துருங்க, எவ்வளோ பெரிய தப்பா இருந்தாலும் சரிதான், அதை மாற்ற முடியாத காரியங்களை கர்த்தர் மாத்திடுவாரு. அல்லேலூயா. சாட்சியா தான் சொல்றேன் இன்னைக்கு. அப்ப சபைக்கு கணவரோ மனைவியோ பிள்ளைகளோ வரணும். இங்க இடம் இல்லை, பரவாயில்ல, உங்களுக்காக நான் இடம் தரேன். இப்போ இது எதுவுமே உங்களுக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது, ஆண்டவர்கிட்ட கணவனை மனைவி பிள்ளைகளை கூட்டு வர்றதுக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு ஆகாரமும் போடுறோம், இது தொடர்ந்து போட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆமா, உண்மையிலே சாப்பிடுறதுக்காவது உங்க வீட்டுக்காரரை கூட்டுருவாங்க. தப்பா நினைச்சிடாதீங்க, என்ன சோறு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க. வாயா வரியா வயிறாறு சாப்பிட்டு வரலாம். ஒரு நாள் சபையில போய் சாப்பிடுங்கய்யா, அது நமக்கு ஆசீர்வாதம் ஐயா. எத்தனை பேருக்கு புரியுது? மனசு குளிரா இருக்குங்கய்யா, வாங்க குளிர்ச்சியா இருக்கும், ஏதாவது ஒன்று சொல்லி என்ன பண்ணும், ஏதாவது சொல்லி கூட்டு வந்து அந்த பிரச்சனத்துக்குள்ளார கொண்டு வந்துட்டீங்கன்னா அவருக்குள்ளார அந்த எண்ணங்கள் மாற ஆரம்பிக்கும், சிந்தனைகள் மாற ஆரம்பிக்கும், வாழ்க்கை ஆரம்பிக்கும். உங்களை விட 100% சூப்பர் ஆயிடுவார் அவர். அல்லேலூயா.